இந்த சின்ன பொண்ணு ஒரு அக்காவோட முகத்துல தெரியாம ஒரு குச்சியால அடிச்சிடுறா. அந்த அக்காக்கு செம கோவம் வந்துருது. வேணும் தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த அக்கா இந்த குழந்தைய போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அடிச்ச வேகத்துல இந்த குழந்தைக்கு மூக்குல இருந்தும் ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ரத்தம் நிக்காம வரத பார்த்த அவங்க அப்பா பதறி போய் அவளை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. இனிமே வலது பக்கம் மூக்குல ரத்தம் வந்தா இடது கைய தூக்கு, இடது பக்கம் ரத்தம் வந்தா வலது கைய தூக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. ஆனா இந்த குழந்தைக்கு ரெண்டு மூக்குலயும் ரத்தம் நின்ன பாடே இல்ல. அவ ரெண்டு கையும் தூக்கிட்டு மழை நிக்கிறத பார்த்து அவங்க அப்பா உடஞ்சு போயிடுறாரு. உடனே அவங்க அப்பா அங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா உடம்புல அங்கங்க சிவப்பு புள்ளி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இது சாதாரண நோய் மாதிரி தெரியல, அதனால சிட்டில இருக்கிற பெரிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாரு. இந்த பெரிய ஹாஸ்பிடலுக்கு போனப்ப அங்க தரையில ரத்தம் சிந்தி அழுக்காக கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை ஒரு டப்பாவை வச்சு அதுல ரத்தத்தையும் அப்படியே அதுல சிந்திக்கிறா. இத பார்த்த நர்ஸுக்கே ரொம்பவே கண்ணு கலங்குது. அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த குழந்தைக்கு அக்யூட் லுக்கிமியா இருக்கிறது தெரிய வருது. அவங்க அப்பாக்கு இந்த நோய்னா என்னன்னே தெரியல. டாக்டரும் இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு சுமார் 35 லட்சம் ஆகும்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க கிட்ட ஊர்க்காரங்க கிட்ட எல்லார்கிட்டயும் கையேந்தி அவரால கொஞ்சம் காசு தான் தேத்த முடிஞ்சது. அவ்வளோ காசுன்றது அவரால வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் கட்ட முடியாத காசுன்றது அவருக்கு புரியுது. கடைசியில அந்த அப்பா நம்பிக்கையை விடாம ராப்பகலா மூங்கில் குடிய பின்னவும் ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்கிற பழைய பாத்திரம் கட்ட தான் உடுத்திருந்த நல்ல துணியை கூட அந்த மனுஷன் சந்தையில போட்டு விக்கிறாரு. யாராவது இதெல்லாம் வாங்கிக்கோங்க, என்னோட பொண்ணோட உயிர் இதுலதான் இருக்குன்னு சொல்லி மனசுடைஞ்சு கத்துறாரு. ஹாஸ்பிடல் பெட்ல படுத்துட்டு இருக்கிற அந்த சின்ன குழந்தை அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, அப்பா போதும்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம், எனக்கு இந்த வைத்தியம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா அந்த அப்பா மட்டும் நீ குணமாயிடுவ கவலைப்படாதன்னு சொல்லி அவரை தேத்திட்டே இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் இவங்களோட கதைய ஒரு பத்திரிகையிலயும் போடுறாங்க. அது சோசியல் மீடியால பயங்கரமா வைரலும் ஆயிடுது. அத பார்த்துட்டு உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட நல்ல மனுஷங்க இந்த குழந்தையோட ஆபரேஷனுக்காக பணம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா காசும் அதிகமா சேர்ந்துருச்சு. ஆனா விதியும் விளையாட ஆரம்பிக்குது. இந்த குழந்தையோட உடம்பு ரொம்பவுமே மோசமான கண்டிஷனுக்கு மாறிடுது. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகாமையும் போகுது. கடைசியில அந்த குழந்தை சாக போறோம்னு தெரிஞ்சும், அப்பா எனக்காக மக்கள் கொடுத்த இந்த பணத்தை என்ன மாதிரியே கஷ்டப்படுற சில குழந்தைங்களுக்கு உதவுங்கப்பா அப்படின்ற மாதிரி லெட்டரும் எழுதி வைக்கிறா. கடைசியில அந்த குழந்தையும் இறந்துடுறா. ஆனா அவ சொன்னபடியே மத்த குழந்தைங்களையும் காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட கண்ணையும் தானம் பண்ணி அவளோட கண்ணு மூலமா இன்னொரு குழந்தை இந்த உலகத்தையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி செய்யறாங்க. வாழ்க்கைன்றது நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோம் அப்படின்றது இல்ல, நம்மளால எத்தனை பேர் வாழ்ந்தாங்க அப்படின்றதுலாம் இருக்குல்ல. நாம போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உறுப்புதான ஒரு பெரிய வழி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.